சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என போற்றப்படுபவர் அகத்திய முனிவர். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த முதற் புலவரான அகத்திய முனிவருக்கு 12 மாணவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக தமிழ் இலக்கண மரபுகள் இதனை கூறுகின்றன. அவர்கள் அனைவரும் அகத்தியரிடம் தமிழ் கற்று 12 படலம் என்று இலக்கண நூலை இயற்றியவர்கள் ஆவார்கள். முக்கியமாக அகத்தியரின் 12 மாணவர்களின் பெயர்கள் என்னவென்றால், தொல்காப்பியர் அகத்தியரின் தலை மாணவர், அதங்கோட்சான், துராலிங்கன், செம்பூட்செய், வையாபிகன், வாய்ப்பியன், பனம்பாரனார், கலாகரம்பர், அபிநயனார், காக்கைப்பாடினி, நந்தனன், வாமனன். சித்த மருத்துவ மரபில் தேரையர், போகர், புலிப்பாணி, இடைக்காடர், யுகிமினி போன்ற பலரும் அகத்தியரின் சீடர்களாக குறிப்பிடுகிறார்கள். அகத்தியரின் இலக்கிய மாணவர்கள் அனைவரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். முக்கியமாக தமிழ் மரபிலும் ஆன்மீகத்திலும் முதன்மையானவராக கருதப்படும் அகத்தியர் 18 சித்தர்களுள் தலைவராகவும் தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் அகத்தியம் இயற்றியவராகவும் போற்றப்படுகிறார். தமிழ் இலக்கியம், சித்த மருத்துவம், யோகா மற்றும் ஆன்மீகத்தின் தந்தை என அறியப்படும் இவரை பற்றி முக்கிய தகவல்கள் இருக்கின்றன. சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதனை சமாதானப்படுத்த சிவபெருமானால் தென்னகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அகத்திய மாமுனிவர். முருகப்பெருமானிடம் தமிழ் கற்றவர். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் அகத்தியம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் அகத்தியர். சித்த மருத்துவத்தின் ஆணிவேராக விளங்கும் மூலிகைகள், மருத்துவம் மற்றும் காயகல்ப முறைகள் குறித்து பல அரிய நூல்களை எடுத்து காட்டியவர்தான் அகத்திய முனிவர். அகத்திய வைத்திய காவியம், அகத்தியர் பரிபூரணம் அருளியுள்ளார். இவர் தென்னிந்தியாவில் உள்ள புதிய மலையில் தவமியற்றி உலகிற்கு ஞானத்தையும் மருத்துவத்தையும் பூணிக்கிறார் என்பது முக்கியமான உண்மையாகும். இராமாயணத்தில் ராவணனை வெல்வதற்காக ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் எனும் மந்திரத்தை உபதேசித்தவரும் அகத்திய முனிவர் ஆவார். அகத்தியர் மற்றும் சித்தர்களின் வரலாறு குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.